இந்த காலவெளியில் மறுபடியுமாக 2021 புத்தாண்டு வாழ்த்துதல்களை உங்களுக்கு செலுத்திவிட்டு இந்த நாளிலே உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால புதிய ஆண்டின் முதல் ஆராதனை மாத்திரமல்ல முதல் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். இந்த ஆண்டின் முதல் ஆராதனை நம்ம போவதற்கு முன்பாக சற்று நம்மளுடைய வாக்கு தத்தத்தை சற்று நினைவு கூர்ந்து அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் இந்த ஆராதனைக்குள் சென்றால் நிச்சயமாக உங்களுடைய இந்த வருடத்தில் வாக்கு தத்தமாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் தொழில்விடும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமல்ல அதுக்கு முன்பாக தேவனுடைய ஆராதனைக்காக கடந்து செல்வோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம் வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்புக்குள்ள வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we worship you Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you, Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Yes Lord, oh we worship you Lord, oh we give you thanks, oh we praise you.
அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஊழிய பாதையிலே எத்தனை கண்ணீர்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் என்ன வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க நாங்கள் பயப்படுவதில்லை. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும். விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும். அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன்.
எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். இந்த கனமான ஊழியத்தை எங்களை நம்பி உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்கள் கைகளில் ஒரு நாளில் கொடுத்தீர் ஆண்டவரே. மறுபடியுமாக நாம் ஆராதனை முடிந்த பிறகு இப்பொழுது நாம் காணிக்கைகளை செலுத்துவோம். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ஆராதனையை இந்த புதிய ஆண்டில் புது விதமாக நீங்கள் ஆராதனை செய்திருப்பீர்கள். ஆராதனை மாத்திரமல்ல, யாரும் நடத்தாவிட்டாலும் அந்த லிரிக்ஸை பார்த்து நம்ம ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு சிந்தனையோடு ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த முதல் ஆண்டிலேயே நமக்கு துளிர் விடுகிற ஆண்டாக இருக்கும். இந்த வேளையில் காணிக்கைகளை செலுத்தி நாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஓமாந்தூரில் இருக்கிற பாஸ்டர் பீட்டர் கலியபெருமாள் அவர்கள் அவர்களுடைய சபையிலிருந்து நம்மளுடைய திருச்சபைக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவிக்கிறார். அந்த வாழ்த்துதலை கேட்ட பிறகு நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. அன்பான ஆய்வு தகப்பனாருக்கும் தாயாருக்கும் திருச்சபை சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த முறை நாங்கள் கிறிஸ்துமஸ்க்காக ஜெபிக்கும்படி கேட்டிருந்தோம். நீங்கள் ஜெபித்தீர்கள். ஜெபத்தை தேவன் கேட்டு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கிறிஸ்துமஸ் ஆராதனை மிக நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி கொடுத்தார். தேவையெல்லாம் சந்தித்தார். ஏறக்குறைய 200 பேருக்கு குறையாமல் வந்திருந்தார்கள். நல்ல ஆகாரம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கும் ஜெபித்த உங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வர இருக்கிற புத்தாண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புத்தாண்டு கர்த்தர் அதிகமே ஆசீர்வதிப்பாராக. தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மருமகளையும் சபை மக்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். வருகிற புத்தாண்டு நன்மை ஆண்டாய், செழிப்பின் ஆண்டாய், ஆசீர்வாத ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. அது மட்டுமல்ல, இதுவரை இல்லாத அளவுக்கு இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவன் சொன்ன வாட்டின்படியே திருச்சபையையும் சபை மக்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம். எனவே கர்த்தர் மீண்டுமாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்கள் புத்தாண்டு சொல்லமா புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹேப்பி நியூ இயர். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. இந்த வேளையில் கூட கிளைட் டைடிங்ஸ் கிளாங் உத்தாமா மற்றும் கிளைட் டைடிங்ஸ் கோல ஸ்லாங் உள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் நான் வரவேற்கிறேன். அதே வேளையில் புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக சிறிது நேரம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை உடைய தேவனுடைய வார்த்தை ஆண்டவரை கேட்கறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. உண்மையாகவே இந்த நாளில் உடைய தேவ வார்த்தையின் மூலியமாக எங்களோடு கூட இடைப்பட்டு எங்கள் ஆத்மாவை தொடர்ந்து தைரியப்படுத்தி பலப்படுத்தும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மெய்யாகவே இந்த ஆண்டோடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா ஏசாயா 58வது அதிகாரத்தில் வசனம் 8ல் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதுதான் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். சுக வாழ்வு துளிர்க்கும் என்று. மெய்யாகவே நாம் விசுவாசிப்போமாக இந்த ஆண்டுல தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம் வாழ்க்கைய
செழிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஸோ நாளில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் வசனம் 1 5 வசனங்களை நம்ம இங்க வாசிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல வசனம் 1 நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய எசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எசேக்கியா வந்து ஒரு ராஜாவா இருந்தாரு. அவர் மரண படுக்கையில இருக்கும்போது ஆண்டவர் வந்து தேவன் வந்து எசையா தீர்க்கதரிசி கிட்ட வந்து இந்த ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புனார். நீ போய் எசேக்கியா ராஜாட்ட வந்து அவருடைய மரணத்தை குறித்து சொல்லினு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அப்ப எசையா வந்து எசேக்கியா ராஜாட்ட வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் சொல்லுகிறது காரியம் என்னன்னா, உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, கர்த்தர் உன்னுடைய ஜீவன் எடுக்கப்படும், நீர் இந்த நோயில மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இது உண்மையாகவே இது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற வேலையிலையோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒரு மரணம், இந்த வியாதி படுக்கையில நீ மரிச்சு போயிடுவ அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு வந்துச்சுன்னா மெய்யாகவே இது வந்து நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அப்ப உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண சொல்றாரு. இவர் ஒரு ராஜாவா இருக்கிறபடினால நீ திடீர்னு அந்த மரணத்தை நீ சம்பவிச்சிட்டுனா மற்ற ராஜா காரியங்கள், அரண்மனையில இருக்கிற காரியங்கள், சில அதிகாரிகளை பொறுப்புல வைக்க வேண்டியவர்களை வந்து வைக்க முடியாமலே போயிடும். அதனால ஆயத்தம் பண்ண சொல்லுகிறாரு. ஸோ இது வந்து இந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளாக அந்த ராஜா வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து சொல்லுகிறார். அப்ப இந்த வேலையில நீங்க பார்க்கும்போது எசேக்கியா வந்து கர்த்தர் சொன்னாருன்னு இந்த வார்த்தை வருகிறது. அது அவருக்கு பாரமா இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்று. ஆனாலும் ஒரு ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே ரெடி பண்ணிரு. அப்புறம் உனக்கு நீங்க அந்த கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இது யார் சொன்ன வார்த்தைனா கர்த்தர் சொன்ன வார்த்தை. நீ பிழைக்க மாட்டீர், நீ மரிச்சிடுவ அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு. ஆனா எசேக்கியால நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை பார்க்கிறார். இந்த வார்த்தை வரும் பொழுது ஒரு முடிவுக்குரிய ஒரு வார்த்தை. முடிஞ்சிச்சு, மரணம், நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு. இன்னைக்கு நம்மளோட லைஃப்லயும் கூட ஒரு சில காரியங்கள் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கு வேற எதுவுமே அதுக்கு பின் தொடராது, ஒரு முடிவுக்குள்ளாக வந்துருச்சு, இதுதான் இவ்வளவு நாள்ல நான் பார்த்த காரியங்கள், இதுக்கு மேல நான் தொடர முடியாது, அல்லது இது ஒரு டெத் மாதிரி, மரணம்னா இதுக்கு அங்கிட்டு அதுக்கு லைஃப்ல இல்லை, ஜீவன் இல்லை, அதுல ஒரு நன்மையும் பார்க்க முடியாது, ஒரு ஃபைனல் டிசிஷன் நான் எடுத்துட்டேன், அந்த டிசிஷன்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு ஒருவேளை உங்க வேலை செய்யற இடத்துல சொல்லலாம், அல்லது உங்களுடைய லைஃப்லயோ இல்லை ஏதோ ஒரு காரியம் நோ அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஆணித்தரமா நீங்க கேட்டிருக்கலாம். முடியாது, இது நடக்காது, கஷ்டம். இன்னைக்குள்ள இந்த பெண்டமிக் காலகட்டத்துல கூட நோ முடியாது அப்படின்னு ஒரு சில ஆணித்தரமான சில தீர்மானங்களை கூட நம்ம பார்த்துருக்கலாம். இன்னைக்கு அதே போலதான் இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்துச்சு. ஆனா எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா 2வது வசனத்துல தன்னுடைய முகத்தை சுவர் புறமாக திருப்பி யாரை பார்க்கறாருன்னா கர்த்தரை நோக்கிறாரு. சுவர் புறம்னா என்ன பார்த்தீங்கன்னா, சுவர்ல வந்து அங்க ஒண்ணுமே இல்லை, அது லைஃப்லெஸ். அங்க வந்து அதுகிட்ட பேசுனா அது திரும்ப பேசாது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய வார்த்தை தான், ஆனாலும் கூட அவருடைய முகத்தை எந்த மனுஷன் பக்கமா திரும்பாம
இல்லை மனுஷனுடைய தயவு கிடைக்குமா, இவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்களா, இல்லை வேற மருத்துவரை பார்ப்போமா, எப்படியாவது இந்த நோயிலிருந்து நான் பிழைச்சிட முடியுமா அப்படின்னு எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்காம அவர் சுவர்புறமாக திரும்புகிறார். என்னோட லைஃப்பில் நான் உண்மையாக ஒரு சில காலகட்டங்களில் நான் கடந்து போயிருக்கும் பொழுது அந்த நாட்களில் மெய்யாகவே இது ஒரு எசேக்கியலுடைய ப்ரேயர் புத்தகம்னு ஒரு சின்ன புத்தகம் இருந்துச்சு. ஒரு 50 பேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை நான் வாசிக்கிற வேலையில் என் லைஃப்பில் நான் சில கரடு அந்த மாதிரியான ஒரு டாஃபான சுச்சுவேஷனுக்குள்ளாக நான் கடந்து போய் கொண்டு இருந்தேன். நான் என்னுடைய ஆரம்ப நாட்களில் கடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைமையில இந்த எசேக்கியாவோட புத்தகத்தை ப்ரேயர் புத்தகம்னு படிக்கும் பொழுது மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினாரு. நீ மனுஷனை நோக்கி பார்க்காத, அல்லது மனுஷன்கிட்ட இருந்து உனக்கு தயவு வரும் பார்க்காத, சுவர் பக்கமாக, சுவர்னா அந்த சுவர் நம்மளோடு கூட பேச போறதில்ல, ஒரு லைஃப்லெஸ் தான் சுவர். அங்கே ஒரு அழகில்லாத சுவராக இருக்கலாம். ஆனாலும் கூட எசேக்கியா அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. தேவன்கிட்ட தான் தன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த பாரத்தையும் இருதயத்தில் இருந்த அந்த வேதனையும், அவருடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகுது, இது இப்போ நான் என்ன பண்ண ஆண்டவரே சொல்லியிருந்தாலும் கூட அவருக்கு வேற வழியே இல்லை. மறுபடியும் அவர் பக்கமாக தான் அவர் திரும்புகிறாரு. திரும்பி அவர் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அவர் கன்ஃபெஸ் பண்றாரு. அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது அவர் தேவனுடைய சமூகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா நான் இருந்தேன். என்ன கொஞ்சம் நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரை. உங்க பார்வைக்கு நான் நலமான காரியம் தான் செஞ்சேன், நான் நல்ல காரியம் தான் செஞ்சேன், என்ன நீங்க நினைவுங்கன்னு அவர் அந்த தன்னுடைய லைஃப்ல அவர் தேவனுக்கு முன்பாக இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லி அவர் மிகவும் மனம் கசந்து அழுகுறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட ஒரு முடிவுன்னு வரும் பொழுது, நம்ம லைஃப்ல இனி தொடர முடியல அப்படின்னு வரும் பொழுது, அல்லது நம்ம எதிர்பார்த்து அப்ப எசேக்கியா இப்படி மனம் கசந்து அழுகுறாருன்னா அவர் அந்த மரணத்துக்கு அவர் ஆயத்தமாகல, அல்லது அவர் ரொம்ப வயதான மனுஷன் அப்படின்னு கூட அங்க சொல்லப்படலை. அப்ப அவருக்கு வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறது, அவருக்குன்னு சில கடமைகள் இருக்கலாம், அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கலாம், அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் அப்படியே இருக்கலாம். அதனால எசேக்கியானால தான் அது செய்ய முடியும்னு அவரு ஒரு பிளானோட இருந்திருக்கலாம். ஆனா திடீர்னு இந்த வார்த்தை வரும்போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால தான் அவர் தேவனுடைய சமூகத்துல திரும்பி அவர் சொல்றார், ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, நான் வாழ்ந்த நாட்கள்ல நான் உமக்காக உண்மை உத்தவமா தானே நான் வாழ்ந்தேன் அப்படின்னு தேவனிடத்துல தன்னுடைய லைஃபை பேசுறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம தேவனிடத்துல நாம் திரும்பி பேசும் பொழுது நம்ம எதை குறித்து பேச முடியும்? ஆண்டவரே, சபைக்கு வந்த நாட்களில் நான் எப்படிலாம் நான் வந்தேன், உமக்குன்னு சில தீர்மானங்கள் நான் எடுக்கும்போது எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரை நான் எனக்குன்னு உள்ள காரியத்தை கூட நான் தியாகம் பண்ணி, உங்களுடைய சமூகம் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி நான் அநேக முறை எடுத்த தீர்மானங்களை நீங்கள் பார்க்குறீங்களா ஆண்டவரே? அநேக காரியத்தில் உங்களுக்காக உங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்கள் அநேகர் ஒரு அவமானத்துக்குள்ளே கடந்து போயிருக்கலாம், மற்றவங்க உங்களை அலட்சியம் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்களுடைய பேரை சும்மாவே உங்களை உங்கள் பேரை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். யார் எதுனாலனா இயேசுவை ஏற்றுக்கொண்டனால, ஆலயத்துக்கு போகிறனால, ஆலயத்தில் உள்ள ஆண்டவரோட பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஐக்கியம் பருகிறனால ஒருவேளை உங்களை தூஷணமாக பேசியிருக்கலாம். இது எல்லாத்தையும் தேவன் நினைவு கூறுகிறார். மனுஷன் நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அநேக நன்மைகள் செய்திருக்கலாம், அநேக காரியங்கள் உதவிகளை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு சில காலகட்டங்கள் வரும் பொழுது அவங்க அதெல்லாத்தையும் மறக்க வாய்ப்பு இருக்குது, மறந்துடலாம்.
ஆமாவா நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்களான்னு கூட அவங்க மறுபடியும் உங்களையே பார்த்து கேட்கலாம். ஆனா நம்மளை படைத்த தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை ரட்சித்த தேவன், நம்மளுக்கு மறுஜீவனை கொடுத்த தேவன், அவர் ஒரு நாளும் போய் பேச மாட்டார். ஒரு நாளும் நீர் அவருக்காக செய்த சேவைகள், ஒரு நாளும் நீர் அவருக்காக ஓடின ஓட்டத்தை அவர் மறுதளிக்கவே மாட்டார். அதனாலதான் எசேக்கியா ஒரு மனுஷனை பார்த்து பேசுறத விட அந்த தேவனிடத்திலே நான் பார்த்து பேசுறேன்னு சொல்லி சுவர்புறமாக தன்னுடைய முகத்தை திருப்பி தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்த காரியங்களை குறித்து தேவன்ட்டு சொல்றாரு. ஆண்டவரே, நான் வாழ்ந்த நாட்கள்ல நான் உண்மையா இருந்தேனே, உமக்காக நான் ஆண்டவரே உமக்கு பிரியமா நான் இருந்தேனே, உம்முடைய பார்வைக்கு நான் நலமானது செஞ்சேனே ஆண்டவரே அப்படின்னு அதை எல்லாத்தையும் தன்னுடைய லைஃபை குறித்து, இது பெருமைக்காக அவர் பேசல, தன்னுடைய புகழ்ச்சிக்காக அவர் பேசல, அவர் தேவனிடத்துல மனம் திறந்து தன்னுடைய ஓட்டத்தை குறித்து அவரோடு கூட பேசுறாரு. தன்னுடைய இருதயத்தை அவரிடத்துல ஊற்றி மிகவும் அழுதார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா இஸ் நாட் ரெடி, அவரு மரணத்துக்கு ஒரு ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட சில காரியங்கள் தடைப்பட்டு போகும் பொழுது நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பட் யூ நாட் ப்ரிப்பேர். நீங்க ஆயத்தம் இல்லாம ஒரு சூழ்நிலைமை உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை நான் எப்படி ஜீர்ணிக்க போறேன், இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள போறேன், நான் இதுக்கு ப்ரிப்பேராகவே இல்லையே, நான் இதுக்கு ஆயத்தமாகவே இல்லையே, எனக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே, திடீர்னு இப்படி ஒரு காரியம் வரும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ஒரு சில வேலையில நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம். ஒரு சில வேலையில நீங்க இதை நான் எப்படி சந்திக்க போறேன்னு கூட நீங்க ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். மனுஷன்கிட்ட போய் உங்களோட ஸ்ட்ரகிளையோ உங்களுடைய பயங்களையோ அல்லது உங்களுடைய போராட்டத்தை நீங்க சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதை புரிந்து கொள்றதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சத்துவம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அது அவங்களால விளங்கி கொள்ள முடியாது. ஆனா உங்களை படைத்த தேவன், உங்களை உருவாக்குன தேவன் உங்களை புரிந்து வைத்திருக்கிறார். உங்களோட மனநிலைமையை புரிந்து வைத்திருக்கிறார். நீர் உண்மையாய் ஓடின ஓட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீ செய்த கர்த்தருக்காக நீங்க செய்த தியாகங்கள் எல்லாத்தையும் தேவன் அவர் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் கணக்குல வைத்திருக்கிறார். அதனாலதான் எசேக்கியேல் தேவன் சமூகத்துல திரும்பி தேவனிடத்துல பேச ஆரம்பிச்சாரு. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார்னு சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியேல்ட்ட சொல்லிட்டு இந்த கர்த்தர் சொல்றாரு, இந்த மரணப்படுக்கையில நீ மரிச்சிருவ, நீ உன்னுடைய காரியங்களை நீ ஆயத்தம் பண்ணு, உன்னுடைய வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஒழுங்கு பண்றதுக்கு அவர் ப்ரிப்பேரா என்னன்னு தெரியல. ஆனா தேவனிடத்துல சமூகத்துல இருந்து அவரோடு கூட தன்னுடைய மனதை தன்னுடைய இதயத்தை ஊற்றி தேவ சமூகத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டார் எசேக்கியேல். ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எசேயா தீர்க்க தரிசனத்தை உரைச்சிட்டு அவர் பாதி தூரம் போயிட்டாராம். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. ஏன்னா எசேயா தீர்க்கதரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைய சொல்லிட்டு அவங்களுடைய காரியத்தை பார்த்து போயிடுவாங்க. இதான் ஏன்னா அந்த நாட்கள்ல ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலியமா தான் அவருடைய வார்த்தையை பேசினார். எசேயா சொல்லிட்டு போயிட்டாரு. பாதி முற்றத்துக்குள்ள அவர் போயிட்டு இருக்கும் பொழுது போகிறதுக்கு முன்னிக்கே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானதான். போயிட்டார் பாதி தூரம். மறுபடியுமா ஆண்டவர் எசேயாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். எப்படி ஆண்டவரே சொன்னாரு, இந்த மரணத்துல இந்த வியாதியில நீ மரித்திருவேன் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை அதை மாற்றி திரும்பவும் எசேயா தீர்க்கதரிசி கிட்ட பேசுறதுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அங்க ஒரு காரியம் நடந்துச்சா இல்லையா? கீழே நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, அவரோட ஜனத்தோட அதிபதியா இருக்கிறார் எசேக்கியா, அவரை போயிட்டு மறுபடியும் நீ போய் பாரு,
உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்றார். ஆரம்பத்திலையும் கர்த்தர் தான் சொன்னாரு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3 நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று. இதுவும் தீர்க்க தரிசன வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றார். நீ போய் என்னுடைய எசேக்கியா ராஜாட்ட போய் நீ சொல்லு, நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன். இன்னைக்கு புது ஆண்டுல ஒரு 3வது நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்க லைஃப்ல இல்லை முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைமையில நீங்க இருக்கலாம். நான் எப்படி சந்திக்க போறேன் இந்த சூழ்நிலைமைய, எப்படி நான் கடந்து போறேன்னு கூட ஒரு தவிப்புக்குள்ள நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி தன்னை படைச்ச அந்த வார்த்தை கொடுத்த அதே தேவனிடத்துல அவர் தன்னுடைய விண்ணப்பத்தையும் தன்னுடைய கண்ணீரையும் அவர் ஊற்ற ஆரம்பிச்சார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில, நம்ம இந்த இயரை நான் ஆரம்பிக்கும் போதே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளால இருந்துச்சுன்னா, எந்த மனுஷனையும் நோக்கி போவாதீங்க. தேவன் சொன்ன அதே வார்த்தைய அவரே மாற்றி சொல்றதுக்கு உள்ள வல்லமை நம்முடைய ஜபத்திலையும் நம்மளுடைய கண்ணீரிலையும் இருக்கு. காரணம், கர்த்தர் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய சேவைகளை தேவன் நினைவு கூறுகிறா இருக்கிறார். அவருக்காக செய்த தியாகங்களை தேவன் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். மனுஷனாகப்பட்டவன் மறந்தாலும் ஆனா நம் தேவன் மறக்கிறது இல்லை. எசேக்கியா இதெல்லாத்தையும் சொல்லி தேவனிடத்துல முறையிட்டார். நான் வாழ்ந்த நாட்களில் நான் உமக்காக நல்லா வாழ்ந்த ஆண்டவரை, உண்மையா வாழ்ந்த ஆண்டவரை, உமக்காக நான் சுத்தமா வாழ்ந்தேன். இதெல்லாத்தையும் தேவன்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நான் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கேட்டேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன்னு. மறுபடியுமா ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை சந்திக்க போறாரு. சந்திக்க போயிட்டு இந்த வார்த்தையை எசேக்கியா இதை போய் எசேக்கியாள்கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டாரு, அவர் உன்னுடைய கண்ணீரை பார்த்தார், அவர் உன்னை சுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல நீங்க அமர்ந்திருக்கலாம், வியாதி படுக்கையில நீங்க இருக்கீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சுகப்படுத்துவார். அல்லது உங்களுடைய குடும்பத்தோடைய பிரச்சனையில நீங்க ஒரு முறிவுக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்களா, ஆண்டவர் அதை சுகப்படுத்துவார். உங்களுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, காயப்பட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் அதை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய திருமண உடன்படிக்கையில, உங்களோட மேரேஜ் லைஃப்ல, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள்ல நீங்க முறிந்து ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாக முடிஞ்சு, இது மறுபடியும் திரும்பி வருமா, இந்த வாழ்க்கை எனக்கு மறுபடியும் கிடைக்குமா என்று நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு பயத்தோடு கூட நீங்க அமர்ந்திருப்பீர்களானா, இந்த நாளில் நீங்க விசுவாசிங்க, தேவன் அந்த உறவுகளை கர்த்தர் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மறுபடியும் தேவன் சொல்ற, நீ போய் சொல்லு, 3 நாட்கள்ல, எத்தனை நாள், 3 நாட்கள்ல நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மரண படுக்கையில எசேக்கியா படுத்திருக்கிறாருன்னா அது சாதாரண வியாதியா இருக்காது. கண்டிப்பா அது ஒரு பயங்கரமான நோய், ஒரு உயிரை பறிக்கிற ஒரு நோய். இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம்னா என்ன மாதிரியான நோய் அதிகமா நம்ம சொன்னோம்னா, லைக் கேன்சர் நோயா இருக்கலாம், அல்லது இந்த பிரெயின் டியூமரோ ஏதோ பயங்கரம் ஆபத்துக்குரிய ஒரு லைஃபே போற மாதிரியான அநேக நோய்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நோய்கள்ல படுத்த படுக்கையில இருந்து ஒரு மரணத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிற எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் மறுபடியுமாக மாற்றி சொல்லப்பட்டு வருகிறது. என்னன்னாக்கா, 3 நாட்கள்ல தேவன் உன்னுடைய சுகத்தை மறுபடியும் உனக்கு சுகம் கொடுக்கிறாரு. உன்னுடைய வியாதி படுக்கை கர்த்தர் மாத்தி போட போகிறாரு. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு மறுபடியுமா எழும்பி போவ. நீ தேவனை துதிப்ப, நீ தேவனை ஆராதிப்ப, நீ தேவனுக்கு சேவை செய்வ, தொடர்ந்து தேவனுக்காக நீ வாழ்வன்னு சொல்லி 3 நாட்கள்ல சொல்றாரு.
இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது 3 நாட்களில் சுகப்படுத்துகிற ஒரு நோயா இது கண்டிப்பாக இருக்காது. இது பல அப்படியே மெடிக்கேஷனில் போனால் கூட அப்படியே ஆண்டவர் சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு 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 மருத்துவரை சந்திச்சோ அல்லது மருந்து எடுத்து அவர் ரிகவர் பண்ணுனா கூட 3 மாதம் பிடிக்கலாம், 6 மாதம் பிடிக்கலாம், அல்லது 1 வருஷம் கூட பிடிக்கலாம். காரணம் மெதுவாக தான் அந்த சரீரத்தில் அந்த நோயோடைய சுகத்தை அவங்க பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 3 நாட்களில் அவர் சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் அவருக்கு அந்த வார்த்தை வரும் பொழுது தேவனிடத்திலிருந்து தான் அந்த வார்த்தை வந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டோன்னே அவரு ஃபெய்த் விசுவாசத்தை அந்த இடத்துல வைக்கிறாரு. ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆனாலும் கூட ஒரு விசுவாசத்தை அந்த இடத்துல எசேக்கியா ராஜா தட்டி எழுப்புறாரு. தன்னுடைய சுவர் பக்கமா திரும்பி கர்த்தரை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தரோடு கூட பேசுறாரு. அவருடைய வாழ்க்கை குறித்து பேசுறாரு. அவர் தேவனோடு கூட வாழ்ந்த வாழ்க்கைகளை குறித்து மறுபடியும் பேசும் பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டு உடைந்து தேவ சமூகத்தில் அழுவிய தேவன் பார்த்து அவர் சொல்றார், மறுபடியும் உன்னோட வாழ்க்கையை நான் கட்டுவேன். இன்னைக்கு உங்களுடைய உடைச்சலை தேவன் பார்க்கிறாரு. உங்களுடைய குமுறுதலை தேவன் பார்க்கிறாரு. உங்களுக்குள்ளாக நீங்கள் யாருக்கும் தெரியாம அழுகிற அழுகைகளை தேவன் பார்க்கிறாரு. மறித்து போயிடுச்சு லைக் டேட் மாதிரி இருக்கா உங்கள் சூழ்நிலைமை? சில முடிவுகள் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை, திரும்ப என்னோட லைஃப் துளிருமா, திரும்பி என் லைஃப்ல ஒரு நன்மை பிறக்குமா? எசேக்கியேலுக்கு வந்தது போல ஜஸ்ட் அந்த முடிவுக்குரிய வார்த்தை போல நீங்க வந்துட்டீங்களா? கிடைக்காது, இல்லை, முடியாது அப்படி என்று. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் சொல்லுகிறாரு 3 நாளில் எசேக்கியா நான் உன்னை சுகப்படுத்துவேன். நீ அந்த 3 நாட்குள்ள சுகமடைந்து என்னுடைய ஆலயத்துக்கு நீ வருவாய் என்று சொல்லுகிறாரு. நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களா இருந்தோம்னா, இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தம் என்று அர்ப்பணிக்கப்பட்ட சரீரமா இருந்தா, நம் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா, தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா, உன்னுடைய வாழ்க்கையில மரணத்துக்குரிய எப்பேற்பட்ட சூழ்நிலைமை உன்னை சந்தித்தாலும், உன்னை இல்லை என்று ஆக்கிறதுக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்தாலும், ஆண்டவர் உன்னுக்குள்ளாக கடந்து சென்று அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உன்னை அப்படியே மறுபடியுமாக கர்த்தர் உயிர்ப்பித்து அவர் மறுபடியுமாக தேவனுடைய ஆலயத்துல உன்னை நிறுத்தி அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்க என்ன சூழ்நிலைமையில நீங்க அமர்ந்திருந்துக்கலாம், இங்க எந்த சூழ்நிலைமையில இது இப்படி மறுபடியும் இந்த வருஷத்தை நான் இப்படியே ஆரம்பிக்கிறேன்ற ஒரு மறைத்து போன ஒரு சூழ்நிலைமை உங்க வாழ்க்கைக்குள்ளாக அந்த உணர்வுகள் போய்கொண்டு இருந்தாலும், அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி, அது வியாதி படிக்கையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறாரு. நீங்கள் விடுகிற கண்ணீரை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58:8 வசனத்துல சொல்லுது, அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். ஆமென். நீ மரண படுக்கையில படுக்காத ஒரு குறையா கூட இருக்கலாம். நான் அதுதான் செய்யல, ஆனா நான் அப்படிதான் இருக்கிறேன். என்னுடைய நினைவுகள்ல நான் அப்படி இருக்கேன். என் உணர்ச்சிகள்ல நான் அப்படியே வியாதிப்பட்டவனோட போட இருக்கிறேன். என்னுடைய லைஃப் அப்படிதான் இருக்குது. ஒரு டேட் மாதிரி நான் அப்படியே இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்படியே இருந்து என் லைஃப் முடிய போது அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் முடிவா, இதுதான் நான் நடக்க போதா, இதான் இப்படிதான் நான் போகணும் போல, அப்பனா இதுதான் முடிவு, நான் இப்படிதான் கடந்து போகணும் அப்படின்னு எசேக்கியேல் ஏற்றுக்கொள்ளாம அவர் தேவன் சமூகத்தில் அழுதார். இன்னைக்கு இதுதான் முடிவுன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதுதான் கடைசின்னு நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. இது முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே நடக்காதுன்னு அது எப்பேற்பட்ட ஒரு சீல் பண்ணி வந்த காரியமா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவன் இருக்கிறாரு. தேவன் அந்த சீலை உடைச்சி
நம் வாழ்க்கையில ஒரு நன்மை செய்கிறவராக இருக்கிற, எப்பேற்பட்ட சீலா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட டிசிஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுகிறாரு, அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். ஆமென். இந்த வெளிச்சம் என்ன? விடிய காலையில அதிகாலையில, அதான் சொல்றாங்களா, சன்ரைஸ் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றாங்களே, அந்த வெளிச்சத்தை தடை பண்ணுறதுக்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், அந்த வெளிச்சத்தை, அந்த விடிய கால வெளிச்சத்தை அதை படைச்ச தேவன் எழும்ப பண்ணுகிறார். தேவனே அதை எழும்ப பண்ணும்போது அதை நிறுத்துறதுக்கோ இயற்கைக்கும் அதுக்கு அதிகாரம் இல்லை. மனுஷனால கூட அந்த வெளிச்சத்தை தடை பண்ணி அதை பிளாக் போட முடியாது. அந்த இருட்டான சூழ்நிலைமை, ராத்திரிலாம் இருட்டா இருந்துட்டு அந்த விடிய காலையில எழும்புகிற அந்த வெளிச்சம் வரும் பொழுது இருள் அகன்று போகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருள் அப்படி கார் இருள் போல உங்க வாழ்க்கையை அப்படியே மறைத்து இருக்கிறது. அவங்க வாழ்க்கைய எனக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணுது. ஒரு கார் இருள் என் வாழ்க்கை அப்படியே மறைச்சாப்பது போல இருக்கிறதுன்னு. கார் இருளை போல உன் வாழ்க்கை மூடப்பட்டு இருந்தாலும் கூட நீ மறந்துடாத, விடிய கால வெளிப்பை போல அந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில எழும்பும். அதை யாராலும் தடை பண்ண முடியாது. எந்த மனுஷனாலும் அதை நிறுத்த முடியாது. அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில பிரகாசிக்கும் பொழுது உனக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கைய மேல வர விடாதபடி, உனக்குள்ளாக ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ விடாதபடி, உன்னை இவ்வளவு நாள் தடை பண்ணி கொண்டிருந்த அந்த இருளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். காரணம், அது தேவனால எழும்புகிற ஒரு ஒளி. தேவனே அதை உன் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒளி. அந்த வார்த்தை எசேக்கியாவுக்கு மரணம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த எசேக்கியாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டாரு. எசேக்கியாளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து அதை மாற்றி போட்டாரு. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையிலையும் உலகம் உன்னை லேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, எது வேணாலும் இதுதான் உன்னுடைய காரியம் என்று உனக்கு ஒரு முடிவு கட்டி வச்சிருந்தாலும் சரி, உன்னை படைச்ச தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் விடிய காலை உள்ள வெளிப்பை போல உன் வாழ்க்கையில அந்த வெளிச்சம் எழும்பும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிரும் என்று தேவன் சொல்லுகிறார். சீக்கிரம் என்றால் என்ன? இன்னைக்கு அதுதான் தேவன் நம்மளுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காருன்னா சீக்கிரம். அதுதான் நம்மளுக்கும் பிடிக்கும். எது நடந்தாலும் சீக்கிரமா நடக்கணும், சீக்கிரமா செஞ்சிருங்க. எங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு இது செஞ்சு கொடுத்துட்றீங்களா? சீக்கிரம்னா என்னன்னாக்கா ஃபாஸ்டரா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஒன்று இருக்குதுல்ல. அமர்ந்திருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, காத்திருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. இந்த காலம் சீக்கிரமாய் நடக்கிறதுக்கு ஒரு காலம். இந்த காலம், இந்த ஆண்டு சீக்கிரமாய் நடக்கிறதுக்கு தேவன் காலத்தை வச்சிருக்கிறார். காரணம், எசேக்கியாளுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? மரண படுக்கையில படுத்து சாவ போறேன்னு சொன்ன மனுஷன் அவர் ரிகவர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? அவர் சுகமாயி வர்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? அது சொன்னல, 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். காரணம், செத்து போற அளவுக்கு உள்ள ஒரு நோய் அவருக்குள்ளால வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, 3 நாள்ல நான் உன்னை எழுப்ப போறேன்னு சொல்றாரு. 3 நாள்ல உன் வியாதி படுக்கையிலிருந்து நீ எழும்புவ, நான் உன்னை சுகப்படுத்த போறேன், நீ என் ஆலயத்துக்கு வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சீக்கிரமாக. எசேக்கியல் ராஜாவுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்ந்துச்சுன்னா அவருடைய ஜெபத்தையும் அவருடைய கண்ணீரையும் பார்த்து கர்த்தர் சீக்கிரமாக 3 நாள்ல அவரை சுகப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறான்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் அநேகரோட வாழ்க்கையில நீங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காதா, ஒரு இருள் எங்களை விட்டு அகன்று போகாதா, என் வாழ்க்கையில சுகம் வராதா என்று நீங்க எவ்வளவு நாள் காத்திருந்திருக்கலாம். ஆனா தேவன் இந்த ஆண்டுல சீக்கிரமாக அதை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அது சீக்கிரமாக அது உங்க வாழ்க்கையில துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்ப்போடு கூட இருப்பீர்களானா, நீங்கள் தேவன் இந்த ஆண்டு எனக்கு செய்ய போறாரு, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களோட பொருளாதார காரியமா இருக்கலாம், அல்லது எந்த ஒரு காரியம் இத்தனை வருஷம் காத்திருந்த காலமா இருக்கலாம்,
அது உண்மையாகவே இந்த சீக்கிரமா நடக்க வேண்டிய காரியமே இல்லைன்னு கூட நீங்க நினைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் அதை செய்ய போகிறேன் என்று. உங்களுடைய சுக வாழ்வு அது சீக்கிரமாய் துளிரும். அடுத்தது, உன்னுடைய நீதி எங்க போகும்னா அது உனக்கு முன்பாக போகும். இது யாருக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைனா, தேவனுடைய காரியத்துல, தேவனுடைய ஊழியத்துல, தேவனுக்காக தியாகம் பண்ணி ஓடினவர்களுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை இது. இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை, நம்மளோட குடும்பம், நம்மளோட சூழ்நிலைமை அப்படி பார்த்துட்டு இருந்துட்டு இந்த வார்த்தை எனக்கு நான் சுதந்திரத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட, நம்ம கர்த்தருக்காக நீங்க ஓடின ஓட்டங்களை தேவன் பார்க்கிறார். கர்த்தருக்காக நீங்க செய்த தியாகங்களை தேவன் பார்க்கிறார். கர்த்தருக்காக நீங்க கொடுத்தலை தேவன் பார்க்கிறார். இத்தனை வருஷமாக நீங்க கொடுத்ததை தேவன் பார்க்கிறாரு. கர்த்தருக்காக உங்க வாழ்க்கையில பல காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம், பல காரியத்தை நீங்க தியாகம் பண்ணியிருக்கலாம். அது எல்லாத்தையும் தேவன் கணக்கு வச்சு இந்த நாட்கள்ல எசேக்கியா சொன்னாரா இல்லையா, நான் வாழ்ந்த நாட்கள்ல உங்களுக்கு உண்மையா வாழ்ந்தேன் ஆண்டவரை, நான் வாழ்ந்த நாட்கள்ல உங்களுக்கு நீதியா இருந்தேன் ஆண்டவரே சொல்றதுக்கு சில காரியங்கள் அவர் வைத்திருந்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். சொல்றதுக்கு நம்ம மத்தியில என்ன காரியங்கள் இருக்கிறது? ஆண்டவரே, நான் செஞ்சேன் ஆண்டவரை, நான் வாழ்ந்த நாட்களை நான் இப்படி செஞ்சேன் ஆண்டவரை, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யுங்க ஆண்டவரை என்னை கேட்கறதுக்கு நாம் தேவனுக்குன்னு சில செய்த காரியங்கள் எல்லாமே வேணும் நம்மள வாழ்க்கையில. அதுதான் சொல்றாரு, அந்த நீதி இருக்குல்ல, அதை தேவனுக்குன்னு செய்யப்பட்ட அந்த நீதி நமக்கு முன்பாக போகும்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. எசேக்கியாளுக்கு முன்பாக போனனாலதான் அவர் சொன்னாரு, 3 நாட்கள்ல நான் உன்னை சுகப்படுத்துவேன், நீ என் ஆலயத்துல வந்து நிப்ப, அப்ப நான் தேவனை நீ மகிமைப்படுத்துவேனே. இன்னைக்கு கர்த்தர் நீங்க செய்த எல்லா நன்மைகளையும் தேவன் பார்க்கிறாரு, நீங்க கொடுத்ததை தேவன் பார்க்கிறாரு. ஒரு 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 கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்க செய்த உதவிகளை கூட தேவன் பார்க்கிறாரு. நீங்கள் ஊழியத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பணத்து தேவைகளை கூட தேவன் பார்க்கிறாரு. நீங்க என்னென்னலாம் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் செய்தீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து அது உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். அது உங்களுக்கு முன்பாக அது கடந்து போவோம். கர்த்தருடைய மகிமை உங்க பின்னாலேயும் உங்களை காக்கும். இன்னைக்கு உலகத்துல பணக்காரவங்களுக்கு தான், ரொம்ப ரொம்ப பணக்காரவங்க, ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் பாடி கார்டு இருப்பாங்க. முன்னுக்கும் போவாங்க, பின்னாலேயும் போவாங்க. ராஜாக்களுக்கு போவாங்க, சைட்ல எல்லாம் அவங்கள பாதுகாத்து கொண்டு போவாங்க. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் யாருன்னா தேவன் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். நாம் செய்த நன்மைகள், நாம் தேவனுக்குன்னு செய்த தியாகங்கள், நாம் தேவனுக்குன்னு அர்ப்பணித்த காரியங்கள், அவருக்காக பரிசுத்தமாய் வாழணுன்ற நம்ம தீர்மானம் எடுத்து தொடர்ந்து இத்தனை வருஷமாய் ஓடுகிற ஓட்டங்கள், இது எல்லாமே தேவனுடைய சமூகத்துல இருக்கிறது. அது நமக்கு முன்பாக அது கடந்து போகும். எசேக்கியேல் செய்த காரியம் அவருக்கு முன்பாக கடந்து போனுச்சு. தேவனுடைய மகிமை, தேவனுடைய அற்புதம், தேவனுடைய அடையாளங்கள், தேவனுடைய அதிசயமான காரியங்கள் அவர் பின்னாலேயே தொடர்ந்து வந்துச்சு. தேவன் சொன்னாரு, சீக்கிரத்துல ஒரு 3 நாள்ல உன்னை நான் சுகப்படுத்துவேன். இன்னைக்கு தேவன் அதான் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரமாக துளிரும், சீக்கிரமாக துளிரும். இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடுங்க. இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக போகிறது, உங்க மகிமை எனக்கு பின்னால காத்து கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை, இத்தனை வருஷமா நடக்காத காரியங்கள், இத்தனை வருஷமா நான் காத்திருந்த காரியங்கள், ஆண்டவரை துளிர பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் துளிர பண்ணுகிறவராயிருக்கு. அது துளிர்க்கும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா வெகு சீக்கிரமா ஒரு 3 நாள்லயே ஒரு மரணப்படுக்கையில இருந்த மனுஷனை நீ செத்துருவ, எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த ஜபத்தெல்லாம் கேட்டு 3 நாள்ல சுகப்படுத்துறேன்னு சொன்னாருன்னா அந்த 3 நாள் கூட அவருக்கு பெருசு இல்லை. உங்க வாழ்க்கையிலையும் அது சீக்கிரமாய் செய்யறதுக்கு தேவனுக்கு அது பெரிய காரியம் இல்லை. அதை செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஆவியில பெற்றுக்கொள்வோம், ஆத்மாவில பெற்றுக்கொள்வோம், தேவனிடத்துல அதை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு இந்த ஆண்டுல நீ கொடுத்திருக்கிறீர் என்றால்
போன வருஷம் தேவன் அந்த வார்த்தையில் நம்மளை எப்படியாக இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் தேவன் எப்படியா நம்மளை வழி நடத்தினார். அந்த வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேணுச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அதை அறிக்கையிடும் பொழுது அந்த வார்த்தை அவங்கள விடுவிச்சு, அந்த வார்த்தை அவங்கள காப்பாத்துனுச்சு, அந்த வார்த்தை அவங்களுக்கு சுகம் கொடுத்துச்சு. ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர் என்னை எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தானியேல் சொன்னது போல இன்னைக்கு எல்லாத்தையும் தப்புவித்து 2021க்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறிச்சுன்னா இந்த வாக்கு தத்துவத்தையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எசேக்கியாளுக்கு செய்த அதே தேவன் என்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். என்றும் நமக்காக அற்புதங்களை செய்யறதுக்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போமாக, நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நாம் நம்புவோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொன்னோம்ல, இந்த காலம் சீக்கிரமாய் நடக்கிற காலம், சீக்கிரமாய் துளிர்க்கிற காலம். நீ நினையாத நேரத்துல அற்புதம் வாழ்க்கையில நடக்கும். நீ நினைச்சு கூட பார்க்க மாட்ட, இது நடக்குமா, இவ்வளோ சீக்கிரமா நடக்குமா, இவ்வளோ சீக்கிரமா நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நீ நினைக்காத காரியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார், உங்க குடும்பத்துல செய்வார், நீ வேலை செய்யற இடத்துல செய்வார், நீ படிக்கிற இடத்துல செய்வார். நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், நான் நினைக்கவே இல்லை, நான் யோசிச்சு கூட பார்க்கல, இவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில செஞ்சிருக்காருன்னு. காரணம், கர்த்தர் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிரும் என்று. அந்த சீக்கிரமா துளிரும் என்ற அந்த வார்த்தையை எதிர்பார்ப்போடு கூட நாம் காத்திருப்போம். சந்தோஷப்படுங்க. இந்த ஆண்டு சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டு. துக்கத்தோடைய காலை எடுத்து வச்சுட்டோமே அப்படின்ற துக்கமாய் போகாதபடி, நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் வேணும்னா நம்மளுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த வேலையில கூட தலை வணங்கி நாம் ஜெபிப்போமாங்க, நம் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். நீங்க என்ன சூழ்நிலைமையில இன்னைக்கு நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எசேக்கியா எங்கேயுமே போலங்க, என்டர்டெயின்மெண்ட் யாரையுமே போய் பார்க்கல. அவரு ஒரு செவரு புறமா திரும்பும் போது அந்த செவுத்துல ஏதோ அட்ராக்டிவா அவரை அப்படி பார்க்கறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சில வேலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நம்ம வேற இடத்துல திரும்புகிறோம். வேற இடத்துல திரும்பும்போது நம்மளோட எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தனை மாறுகிறது, எல்லாமே மாறி போயிடுது. அப்புறம் நம்ம வேற எதையோ யோசிச்சு எங்கேயோ போயிடுறோம். ஆனால் எசேக்கியேல் எங்கேயுமே எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியோ அட்ராக்ஷனான காரியத்தை எதுவுமே பார்க்காம ஒரு எம்டியான சுவரை நோக்கி பார்த்துருப்பாரு. அங்கே அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே தேவன் மாத்திரம் தான் அவர் யோசிச்சு, தேவனை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணார். ஸோ இந்த காலகட்டத்தில் வேற வேற காரியங்களாக நம்மளை சுற்றி இருக்கிறது, அதை நோக்கி பார்க்கறத விட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்துல நம்மளுடைய விண்ணப்பத்தை சொல்வோம், அவரிடத்துல நம்ம கண்ணீரை விடுவோம். கர்த்தர் நம்மளுக்கு சீக்கிரமாக நம் சுக வாழ்வை துளிர பண்ணுகிறவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோமாக. பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. உம்முடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிரும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில நீர் செய்து மரண படுக்கையை நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே 3 நாள்ல உன்னை சுகப்படுத்தி உன்னை ஆலயத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே பல வருஷமாக எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே, ஏக்கத்தோடு கூட ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காதா, என் குடும்பத்துல ஒரு நன்மை நடக்காதா, என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காதா என்று காத்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த ஆண்டு இந்த வார்த்தைய அவங்க வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை தாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தை தாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்களை இந்த காலகட்டத்துல கர்த்தர் செய்து உன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக கடந்து போகும் பொழுது பல சாட்சிகளை நாங்கள் கேட்போம். என் தேவன் நினையாத நேரத்துல, நானே யோசிச்சு பார்க்காத நேரத்துல கூட அவர் அற்புதங்களை எல்லாத்தையும் செய்தார், என்னை விடுதலை பண்ணாரு, என்னை சுகப்படுத்தினாரு.
பல பல சாட்சிகளை கேட்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி ஆண்டவரே உற்சாகம் அடைந்து என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் யோபு சொன்னது போல நாங்களும் அறிக்கையிட்டு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரேஸ் தி லார்ட். மறுபடியுமாக இந்த புதிய ஆண்டினுடைய முதல் ஆண்டின் திருவிருந்து ஆராதனைக்குள் நாம் கலந்துக்க போகிறோம். தேவனுடைய செய்தியை நிச்சயமாக பாஸ்டர் சூசன் கொண்டு வந்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். அது சீக்கிரத்தில் உன்னுடைய சுகவாழ்வு துளிரிடும் என்று சொல்லிய தலைப்பில் அந்த வாழ்வு மரணத்தை சந்தித்து கொண்டு இருந்த எசேக்கியா 3 நாளில் ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வு அமைத்து கொடுத்ததாக நம் செய்தியை கேட்டோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் இந்த வருடத்தில் துளிர் விடுகிற காரியத்தை குறித்து தான் நாம் பேசிக்கிட்டு வருகிறோம். தொடர்ந்து அந்த விசுவாசத்தோடு கூட இந்த திருவிருந்தை நம்ம எடுக்க போகிறோம். உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் நிச்சயமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்கள். திருவிருந்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாவரும் ஒன்றாக ஒரு மனதோடு கூட நாம் எடுக்க போகிறோம். சரீரப்பரவாக நாம் சந்திக்க விட்டாலும் ஆவியில் ஆத்மாவும் ஒருமனப்பட்டு நாம் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசனம் உங்கள் வீட்டிலையும் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து இந்த திருவிருந்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோமா? அப்பத்தை முதலாவது எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் அந்த ராத்திரி வேளையில் இயேசுவானார் காட்டி கொடுக்கும் பொழுது சீசர்களை கூப்பிட்டு இந்த அப்பத்தை பெற்று இது வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அந்த சரீரமாகப்பட்டது இன்றைக்கு நாம் அந்த சரீரத்தை எடுக்கும் பொழுது நம்ம சரீரத்துக்குள்ளாக கலந்து கரைந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த வருடத்தில் வைத்திருக்கிற ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர் விடுவதற்காக அவருடைய சரீரம் நமக்குள் இருக்கும் பொழுது அது நிச்சயமாய் துளிர்விடும். துளிர் விடுவது தான் இயேசுவானவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் அந்த துளிர் விடு நமக்கு வர வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை கருத்து செய்யணும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இந்த விருந்தை நாம் எடுப்போம். பிதாவே, இந்த அப்பத்தை ஆசீர்வதியும் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே துளிர் விடுகிற காலத்தை நீ கொண்டு வருவீராக. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒன்றாக புசிப்போமா? அதே ராத்திரி வேளையில திராட்சை ரசத்தை எடுத்து வாங்கி இதை பானம் பண்ணுங்கள். இது உங்களோடு செய்கிற ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மளை அலக்களிக்கிற தேவன் அல்ல, அவர் சொன்னால் செய்கிறவர். ஒரு புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? உன்னுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டு இருக்கிற செய்தியை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் துளிர் விடுகிற ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அதான் உடன்படிக்கை. இந்த வருடத்துடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட இந்த உடன்படிக்கை திராட்சை ரசத்தை நாம் எடுக்க போகிறோம். கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, திராட்சை ரசத்தை ஆசீர்வதியும், உங்களுடைய ரத்தமாக மாற்றும். எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து ஆண்டவரை புதிய காரியங்கள் துளிர் விடும்படியாக கூட ஆண்டவரை உன் சமூகத்தில் ஒப்பு வைக்கிறோம். நீ ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. ஒன்றாக பானம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி நன்றி செலுத்துவோம் விசுவாசத்தோடு. பிரியமானவர்களே, இந்த முதல் ஆண்டு 2021 நாம் எடுத்த முதல் திருவிருந்து, அந்த முதல் திருவிருந்து கர்த்தர் துளிர்விட செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தோடு கூட கர்த்தர் அந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். பிதாவை, ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும் ஆண்டவரை வாக்குத்தத்தத்தோடு ஆண்டவரை முழு மனதோடு முழு சிந்தனையோடு இந்த விருந்தை பங்கெடுத்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு துளிர் விடுகிற காரியத்தை கர்த்தாவை அவர் வாழ்க்கையில் நீ செய்யும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கையில் அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்தில், என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஒருவர் ஐக்கியப்பட்டு சந்தோஷமாக உற்சாகத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து நாம் இந்த நாளை முடிப்போமாக. நன்றி. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும்.